மேலே மொட்டை மாடியில் வந்து துவைச்ச துணி காலையில் துவைச்சி போட்டேன். இப்போ மதியானம் 3 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. காஞ்சிருக்குன்னு சொல்லி எடுக்கலான்னு வந்தேன். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இதுதான் எங்கள் வீட்டு டெரஸ்லேருந்து நாலா பக்கம் எந்த சைடு திரும்பினாலும் பச்சை பசேன்னு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் அந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே பண்ணுற இடமா தான் இருக்கும். எங்கள் வீட்டு கரெக்டாக எங்கள் வீட்டு வியூ எதுன்னு நான் காட்டுறேன். வந்து நான் வேறு கார்னர் வந்திருக்கேன். சுற்றி பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சைடு கார்னர் போயிட்டேன், ஆப்போசிட் கார்னரு. இப்போ வந்து எங்கள் வீட்டு விண்டோ சைடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாடு வச்சு உழுதுட்ருப்பாங்கள்ல, எனக்கு கரெக்டாக தெரில, உழுதுட்ருப்பாங்கன்னா அது அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மாடு வச்சு உழுதுட்ருக்காங்க. அப்புறமா பக்கத்தில் அவங்கெல்லாம் இது போட்டுட்ருக்காங்க, விதை வந்து போட்டுட்ருக்காங்க. என்ன போடுறாங்கன்னு தெரில. லாஸ்ட் டைம் சம்மரில் வந்து வெண்டைக்காய் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. நான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்தேன், அப்போ இங்கே இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மழை வந்துகிட்டே இருக்குது. என் வீட்டுக்காரர் வரத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த மழை வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக இங்கே தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே. ஆனால் ஐயா வந்து சின்சியர் சிகாமணியா நான் வேலைக்கு போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டியே வந்திருக்க மாட்டார். ஆனால் எதுக்கு போகிறாங்கன்னு தெரில. சரி, ஓகே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கிறவங்கள நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, நிறைய பில்டிங்ஸ் இருக்கோ. சரி, ஓகே, நான் சொல்கிறேன். ஒரு மனக்கணக்காக ஒரு குத்து மதிப்பாக வச்சுக்கோங்க. அங்கேருந்து செகண்ட் பில்டிங், அந்த செகண்ட் பில்டிங் தான் என் வீட்டுக்காரரோட ஆஃபீஸு. இப்போ தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. இங்கே உள்ள கேம்பஸ்குள்ளேயே தான் ஆக்சுவலி ஆசிரமம். இது கண்ணா சாந்திவனம்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து உலகத்திலே ரொம்ப பெரிய மெடிடேஷன் ஹால். இங்கே தான் மெடிடேஷன் ஹால். அதுதான் அந்த கொடை மாதிரி இருந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மெடிடேஷன் ஹால். இது வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு. ஸோ அதனால கேம்பஸ்குள்ளேயே இருக்கிறதுனால லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீ 6 o'clock ஆஃபீஸ் முடியும். ஆனால் என் வீட்டுக்காரர் எப்படி 7 மணி 8 மணிக்கு தான் வருவாங்க. நான் லீவ் நாளில் கூட ஓவர் டைம் பார்ப்பேன்னு சொல்லி சின்சியராக இருப்பார். கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம அது வரைக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி லீவ் போட்டுட்டேன், எனக்கு ஒர்க் இருக்குது, பட் இருந்தாலும் வீட்டில் வேலை இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. ஸோ அதனால் நான் லீவ் போட்டுட்டேன். என் வீட்டுக்காரர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான்.